செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்றிருந்த நிலையில் அண்ணாமலையுடன் 20 நிமிடங்கள் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் அமித்ஷா. மதுரையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் அண்ணாமலையோடு அமித்ஷா 20 நிமிடங்கள் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் குறித்து 2 பேரிடமும் வியூகங்கள் குறித்து பேசியிருக்கிறார். அதிக தொகுதிகளில் வென்று காட்ட வேண்டுமென நயினார் நாகேந்திரனுக்கு அமித்ஷா உத்தரவிட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், விவரங்கள். சிவரஞ்சனி, குறிப்பாக இன்று 2 முக்கியமான நிகழ்வில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று மதுரைக்கு வந்த நிலையில குறிப்பாக மையக்குழு கூட்டமானது 2 மணி அளவுல நடைபெற்றது. அதற்கு முன்னதாக சுமார் 20 நிமிடங்கள் நயினார் நாகேந்திரன் மற்றும் பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலையுடன் 20 நிமிடங்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனிமையில் பேசியிருக்கிறார். பல்வேறு கருத்துக்களை இதில் பேசியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தேர்தல் வியூகங்கள் குறித்து இந்த ஆலோசனையில எடுத்துரைத்ததாகவும், குறிப்பாக அதிமுக கூட்டணியில இந்த முறை அதிக அளவிலான குறிப்பாக டபுள் டிஜிட் என்று சொல்லக்கூடிய அளவுல வெற்றிகளை பெற்று சட்டமன்றத்தில் பாஜக உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்று பேசியதாக கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் குறிப்பாக உட்கட்சி சார்ந்த பல பிரச்சனைகள் குறித்து அதற்கு எப்படி தீர்வு காண்பது என்பது குறித்தெல்லாம் இதில் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சமூக வலைதளத்துல தொடர்ச்சியாக நயினார் நாகேந்திரன் மீதும் அதே போல அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீதும் கடுமையான விமர்சனத்தை பாஜகவை சார்ந்த சில சமூக ஊடக பிரிவு நபர்களை செய்வதாக ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுந்து வந்த நிலையில இது தொடர்பாகவும் பேசியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த மையக்குழு கூட்டம் என்பது 1 மணி நேரம் நடைபெற்றிருந்தாலும் கூட அதற்கு முன்னதாகவே சுமார் 20 நிமிடங்கள் தமிழக அரசியல் சார்ந்த அடுத்த கட்ட பல முக்கியமான விஷயங்கள் குறித்து இருவரும் இருக்கக்கூடிய நிலையில அமித்ஷாவும் 3 பேர் மட்டும் அந்த ஆலோசனையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேல்முருகன்.